அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2025 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா? இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2 கிரக பயிற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கு பயிற்சியாகிறார் வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி என்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ரமாக மிதுன மனையில் வீட்டிருக்க இந்த ராகு கேதுக்கள், ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, ஆஸ் யூசுவல் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று பலனை கொடுக்க போகிறார். அதே போல சுக்கிர பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் வீற்றிருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் நல்லபடியாக அனைத்து காரியங்கள் ஜெயமாக என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அப்போ உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்குது. அப்போ நீங்கள் வலிமையாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்கு. அப்போ புதன் இருந்தாலே என்ன, புத்திசாலித்தனம் அறிவுத்தனம் மேம்படும் அர்த்தம். சூரியன் தன்னம்பிக்கை காரகிரகம், தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இருக்கத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த புதனுங்கிறது 6ஆம் அதிபதியாக இருக்கார் அல்லவா? அப்ப 6 என்பது என்ன, கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா? சூரியனுங்கிறது 8க்குரியவன் அல்லவா? அட்டமாதிபதி அல்லவா? வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா? குரு பகவானுடைய பார்வை பதிகிறது. குருங்கிறது விரையாதிபதி அல்லவா மகர ராசி என்பவர்களுக்கு. அப்ப 6, 8, 12ஆம் அதிபதிகளினுடைய தொடர்பு அந்த லக்னத்துக்கு விழுகிறது. அப்போ இந்த கடன், இந்த நோய் எதிர்ப்பு பகை இதை எல்லாமே சரி செய்து விடலாம். இது வேண்டவே வேண்டாம். கடன் இருக்கா முதல்ல அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றது பார்க்கலாம். எதிர்ப்பு இருக்கா அவனை விட்டு வெளியில விலகி போயிடலாம். அப்போ ஹெல்த் இருக்கா முதல்ல ஹெல்த்தை பார்த்துக்கலாம், ஹெல்த்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதற்கு தகுந்த விளக்கங்கள், அதாவது ஒரு ஆஸ்பத்திரி போறீங்கன்னா சரியான மருத்துவர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இதை எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். அப்போது நெகட்டிவோடு இருக்கக்கூடிய ஒரு வலி வேதனையோடு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். அதற்கான முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறக்கூடிய தன்மை. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோடு வலிமையாக முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் முயற்சியால் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த 7 வருடங்களாகவே ஒரு 7.5 சனியில் ஒரு திருப்தி இல்லாது, ஒரு சில விஷயங்களில் குறை ஏற்பட்டு, தொழில் நல்லா அமையல, வேலை நல்லா அமையல, தான் ஒரு இடத்துல இருக்கிறோம், குடும்பம் ஒரு இடத்துல இருக்கு, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் உணர்வோடு இருந்தக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் அத்தனையும் விடுதலை பெறக்கூடிய, என்ன இன்னொரு மாசத்துல உங்களுக்கு 7.5 சனி சுத்தமாக முடிய போகிறது, உற்சாகம் அடைய போகிறீர்கள், மனதில் தன்னம்பிக்கை கொடுக்க போகிறது, மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் குறைய போகிறது, ஒரு நல்ல தொழில் உங்களுக்கு அமைய போகிறது, நல்ல வேலை கிடைக்க போகிறது. அப்போ உங்க முயற்சியால அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம். அப்போ முயற்சி நல்லா இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை வேணும் அல்லவா, மனம் நன்றாக இருக்கணும் அல்லவா, புத்திசாலித்தனம் இருக்கணும்ல, அத்தனையும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க பெறுகிறது. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக எழுத்து சம்பந்தப்பட்ட கதை எழுதுபவர்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், ஊடகத்தில் பேச்சு ஊடக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள்,
சுக்கிரனுங்கிறது இந்த மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கீர்த்தியும் புகழையும் கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ நிச்சயமாக முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும், மனம் நன்றாக இருக்க போகிறது அப்படிங்கிறத குறிக்காமிக்குது. 4ஆம் அதிபதி தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த சொத்து சார்ந்த விஷயங்களில் வில்லங்களாக இருந்தவர்கள், சொத்து சேர்க்க முடியல, எல்லாமே இருக்கு, ஒரு இடத்தை வாங்க முடியலையே அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் இடம் வாங்குவதற்கு ஒரு உகந்த காலகட்டம். அதே சமயத்தில் வீடு அமையிலேயே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஏதாவது ஒரு கட்டின வீட்டை வாங்கிடலாம், ஒரு பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கார். வீட்டுக்கு காரக கிரகம் நல்லபடியாக அமைகிறது. அதே சமயத்தில் வாகனங்களையும், ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும், அது பழைய வாகனமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. ஏன்னா சனி தனது 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறல்லவா, அப்போ சனி பார்த்தால அது பழைய வாகனம், பழசை வாங்கி அதை புதுப்பித்துக்கலாம், இப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும். குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய, தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய, அது குறிப்பாக மாணாக்கர்கள் நல்ல படிக்கக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா குரு புதன் நல்லபடியாக இருக்கணும். புதன் உங்கள் லக்ன ராசிலேயே உட்கார்ந்துருக்கார். நல்ல அறிவாளி, நல்ல புத்திசாலித்தனம், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட படித்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய, உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்படுத்தக்கூடிய, அதாவது ஃப்யூச்சரில் நான் ஒரு இன்ஜினியர் இந்த காலேஜில் போய் படிக்கணும், ஒரு மெடிக்கல் என்ட்ரி ஆகணும், ஒரு சிஏ படிக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன ஓட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ப இந்த பிப்ரவரி மாதம் அனுகூலமான ஒரு மாதமாக அமைகிறது இந்த படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு. அதே சமயத்தில் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கார்லவா, அப்போ கடனை அடைச்சிடலாம், கடனை அடைச்சிட்டு மற்றது பார்த்துக்கலாம், கடன் இருக்கக்கூடாது, அதாவது கடன் கட்டியே போகிறது, நம்மளுடைய பணம் எல்லாமே வருகிறது, எல்லாமே கடனே போகுது, ஸோ இது ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் இருக்கிறது. திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது. என குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், அதே சமயத்தில் சந்திரனாக இருக்கார்லவா, திடீர் என்று திருமண யோகமும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். திருமணத்துக்கு இருந்து வந்த தடைகள் நிவர்த்தி ஆகிறது. குரு என்கின்ற ஒரு கிரகம் வக்ரமாக இருந்து உக்கிரமாக இருந்து செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்யஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியும் பார்க்கிறார். அப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த பிப்ரவரி 4. இந்த பிப்ரவரி 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவால, கடவுளால, நீங்கள் வணங்கிய தெய்வத்தால, இஷ்ட தெய்வத்தால நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். நல்ல பாக்கியம் கிடைக்கும். எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருந்தீர்களோ, எதற்காக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயம் திடீரென்று உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. நல்ல ஞானத்தை கொடுக்கும். சொல்லிக் கொடுத்தல் என்கின்ற தொழில் இருக்கின்றவர்கள், அதாவது சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, நிதித்துறை, நீதித்துறை, சட்டம் சார்ந்த விஷயங்கள், வக்கீலாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், நீதிபதிகளாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், அதே சமயத்தில் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல குட் நியூஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் அல்லவா, அப்போ வேலை தொழில் நிச்சயமாக அமையும். அதாவது ஒரு நல்ல வேலை அமையல, படித்த படிப்பு ஒன்று, நான் பார்க்குற வேலை ஒன்று, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி அரசு எண்ணங்களையும் கொடுக்கும், அரசு துறையில் என்ட்ரியாவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும், அரசு சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுத்து கொண்டு ஒரு ப்ரமோஷன் கொடுக்க முடியாமல் ஒரு இடம் மாறாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா
வெளிநாட்டுக்கு சென்று அந்த வெளிநாட்டில் ஒரு செட்டில் ஆக முடியாமல், அங்கே ஒரு நல்ல வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டேன் அங்கே திருப்தி இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கும் அங்கே வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்புகள், இதுவரைக்கும் ஒரு வெளிநாட்டில் ஒரு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும். இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்கள், இதில் எல்லாமே நீங்கள் அதாவது அந்த ஆன்மீக விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்று, அதாவது வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை, நீங்கள் எந்த மாற்றத்தை நினைக்கிறீங்களோ அந்த மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோச்சார பலன் 20 to 50% பலன் உங்களுக்கு நடக்கும். தசாபுத்தி பலன் 80% நடக்கும். அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்க. சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் தசாபுத்தி பார்த்தீங்கன்னா 6, 8, 12ஓட கனெக்டிவிட்டி இருக்கும். அல்லது தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், இந்த ஒட்டுமொத்த கிரகங்களினுடைய தாக்குதல் இருக்குங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.